வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெஸ்ட் குக் அம்மா. வெரி ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. நாங்கள் வந்து வருஷம் ஆடி கிருத்திகைக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்வோம். ஸோ எங்கள் வீட்டில் செய்கிற பூஜை அண்ட் படையல் எல்லாமே வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முருகருக்கு வந்து ரொம்ப உகந்த நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி திருத்தணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ காவடிலாம் எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து அவ்வளோ உற்சாகமாக போவாங்க. பட் போன வருஷமும் வந்து கொரோனானால யாரும் போக முடியல. அண்ட் இந்த வருஷமும் கவர்மெண்ட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் எல்லாமே சரியாகி நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக திருத்தணியில் போய் நீங்கள் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பாக அதை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டே ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்றது பூஜை எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பூஜை விலாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து குட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் வாட்ச் பண்ணலன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டேவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட்டி பாப்பா வந்து எழுந்தாச்சு. காவியா வந்து எழுந்து ஒரே அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்கா. தியா வந்து இன்னும் எழுந்துக்கல. ஸோ இந்த டே வந்து எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே கொடுங்க. நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மாவோட நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் அண்ட் நிறைய விலாக்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எப்போவுமே இதே சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்மளோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு எழுந்து ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுப்புக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம பால் வைக்கணும் எப்போவுமே பூஜை பண்ணுற அன்னைக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் அந்த கல் எல்லாத்துக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் வச்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே அம்மாவும் வந்துடுவாங்க. ஸோ அம்மாவும் என் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ வாங்க நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். எப்போவுமே ஒரு பூஜை டே அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக இருந்துட்டிங்கன்னா ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தீங்கன்னா கூட ஒர்க் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு பெண்டிங் ஆகிடும். ஸோ அந்த ஒரு டே மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எழுந்திங்கன்னா தான் ப்ராப்பராக நம்ம நினச்ச டைமுக்கு வந்து ப்ராப்பராக நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கம் லெட் ஸ்டார்ட் தி டே. டே வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 5:30க்கு எழுந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சன் க்ளீனிங் தான் பண்ணுவேன். ஏன்னா கிச்சன் க்ளீனிங் பண்ணிவிட்டு தான் மற்ற ஒர்க் எல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா வந்து தொடச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்ற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக உப்பு ஜாடியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன் பூஜை பண்ணுற அன்றைக்கி. அப்போ தான் வந்து அம்மாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ கிளாஸ் டாப் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இரும்பு நார் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு ஓகே. ஏன்னா நம்ம உள்ளே வந்து பால் ஒரு சாதம் ஏதாவது சிந்திருந்ததுன்னா அதோட இது இருக்கும் இல்லையா அழுக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறது ஓகே. ஆனால் வந்து இங்கே மட்டும் வந்து ஜஸ்ட்டு நார்மல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஸ்டவ்வை ஒரு துணி வச்சு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அண்ட் எப்போவுமே வந்து இந்த நாபெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தொடைங்க. அண்ட் ஒன் மோர், சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எப்போவுமே கேஸ் ஸ்டவ் தொடைங்க. அதுதான் ரொம்ப வந்து நல்ல விஷயம். ஏன்னா எப்போயாவது நம்ம ஸ்டவ் இப்படி ஷேக் ஆகும் போது லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால எப்போவுமே ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பொட்டு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஜாடி, இந்த கல், ஏன்னா வந்து உப்பு ஜாடியும் வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து என்றைக்கு நாங்கள் வீடு க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிற வழக்கம். இதெல்லாம் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட விருப்பம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் காசு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் விபூதி போட்டு நல்லா வைப் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பூஜை பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயத்தத்தை வந்து இறந்துட்டாங்க. ஸோ இறந்தவங்க ஃபோட்டோ கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா சப்போஸ் அவங்க நைட்டில் வந்து தண்ணிக்கு தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக எப்போவுமே வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து அவங்க கிட்ட வச்சுருவேன். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு தண்ணி வச்சுக்குவேன். வந்து பூஜை படமும் வந்து தொடச்சிருவேன். மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இப்போது. ஸோ எல்லா பூஜை படமும் வந்து தொடச்சாச்சு. எப்போவுமே பூஜை பண்ணுற அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சு சாமி கும்பிடுவோம். அது எங்களோட வழக்கம். ஸோ இப்போ இந்த வேலையும் வந்து செய்யணும். சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து தொடச்சி வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பிள்ளையார் வைக்கிற வழக்கம் இருக்குது. ஸோ அதனால் பிள்ளையார் வந்து ஒரு பேஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவோம். ஸோ சாய்ராமையும் வந்து நான் அதிலேயே வச்சுட்டேன். ஸோ இப்போ பூஜை வேலை வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் டன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் காஃபி போட்டுடலாம். தூங்குடா. அம்மாட்ட போய் தூங்குறீங்களா? தூக்கம் வரலையா பாப்பாக்கு? உடைச்சிட்டிங்களா அதை? டாடி வர போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்னு. ஏன் உடைச்சிங்க அதை? ஏன் உடைச்சிங்க? ஏன் உடைச்சிங்க? உடைக்கலாமா? தப்பு தானே? தப்பு இல்லையா? ஏன் பாப்பு உடைச்சேன்? ஸ்பூன் எவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக இருந்தது உட்டன் ஸ்பூன். இரு டாடிகிட்ட கூப்பிட்றேன். கூப்பிட்டுமா? ஆ தப்பு தானே? தப்பு தானே நீங்கள் பண்ணது? சரி சாரி. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காஃபி போட்டுடலாம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இல்லை ஓட்ஸ் செய்ய போகிறேன் பாப்பாங்களுக்கு, தாத்தாக்கு. ஸோ ஓட்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு பொழுது சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் ஓட்ஸ் எங்களுக்கு. ஸோ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓட்ஸை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஓட்ஸ் நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக முன்ன ஓட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகுது வேகிறதுக்கு. அது வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் போது குடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். வந்து நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிச்சுது அப்படின்னாக்கா நல்லா வெந்துடும். ஸோ இது தியாக்கு, காவியாக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் ஓட்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி பூஜை பண்ணுற நாளுன்றதுனால கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகணுன்றதுனால ஓட்ஸ் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கஞ்சி மாதிரி தான் இதுவும். ஸோ இது வேகட்டும். ஸோ 8:45 ஆகிடுச்சு. தியா பாப்பாவுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காவியா பாப்பாவும் குளிச்சுட்டாங்க. 2 பேரும் மேட்சிங்காக போட்டுட்ருக்காங்க. ஹாய் சொல்லு பாப்போ. அம்மோ 5 மினிட்ஸில் ஓட்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்க பாருங்கள். இந்த மாதிரி கொலையை வேக வச்சா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது ஆறட்டும். ஆறின பிறகு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட, நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால தான் இந்த ஓட்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுக்குறது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். காஃபி குடிக்கலாமா? காஃபி பாப்பா குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. காஃபி நோ.
மம்மி ஸ்பெஷல்? ஹாய்மா, இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை, அதனால இன்னைக்கு ஸ்பெஷலாக முருகனுக்கு வழிபடணும். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு படையல் போட்டு முருகனுக்கு வழிபடணும். இது என்னென்ன சாப்பாடுன்னா சாம்பார், பொரியல், அப்புறம் மாவிளக்கு கண்டிப்பாக போடணும், வடை, பாயசம் வச்சு தேங்காய் உடைச்சி சாமிக்கு பூஜை பண்ணணும். இன்றைக்கி அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எந்த முருகருக்கு மம்மி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல்? திருத்தணி முருகனுக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல். காவடியெல்லாம் எடுத்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லா கோயில்லையுமே கொஞ்சம் விசேஷமெல்லாம் கம்மியாக இருக்குது. நம்மளும் போய் பார்க்கறதுக்கு முடியல. வீட்டிலேயே இருந்து முருகனை வழிபடுவோம். எல்லோரும் சந்தோஷமாக இந்த கொரோனா டைமில் எல்லோரும் சேஃப்டியாக எல்லோரும் வீட்டிலேயே இருந்து சாமி கும்பிடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் எல்லா கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கணும். ஸோ இன்றைக்கி டே வந்து நம்ம ஆல்ரெடி நான் பாதி ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அம்மா வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன ரெசிபீஸ் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக, எப்போவுமே இதே ஹாப்பியாக இருங்க. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மம்மி? பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து பல்காக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சீப் ப்ரைஸ்க்கே நம்மளுக்கு கிடைக்கும். 5 kg 100 rupees அந்த மாதிரிலாம். ஸோ அதுதான் இப்போ அம்மா வாங்க போயிருக்காங்க. ஆறு கிலோ 100 ரூபாவா? என்னென்ன இன்றைக்கி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாதம் வந்து வெந்துட்டு படைக்கிறதுக்கு நம்ம பச்சரிசி தான் போடணும். புழுங்கல் அரிசி செய்யாதீங்க. நான் அந்த மாதிரி தான் செய்வேன். பச்சரிசியில் தான் படையல் போடுற அன்றைக்கி பச்சரிசியில் தான் சாதம் வடிக்கணும். அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஊற வச்சதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், சாம்பாருக்கு புளி, அப்புறம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அப்புறம் விளக்கு மாவுக்கு பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், வடைக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், உளுந்து வடைக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை வடை, கார வடை. இது வெல்லம் போட்டு செய்கிறது. இது வந்து உளுத்தம்பருப்பு கூட அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ இல்லை ஒரு புடி அரிசி கொஞ்சம் ஊற வைங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? எப்படி மம்மி இருந்தது ரேட்ஸ் எல்லாம்? மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான்மா. நம்ம வந்து ஸ்ட்ரீட்லேயே வந்து வண்டியில் போச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 4 கிலோ 100 ரூபா. அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும். வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா, தக்காளி 4 கிலோ 100 ரூபா, சாம்பார் வெங்காயமும் 2 கிலோ 100 ரூபா. வாங்கலாம் இல்லை மம்மி? வாங்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் எல்லாம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் கோவிட் அதனால வண்டியில் வருது. நீங்கள் ஸ்ட்ரீட்டில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சாதம் இதாகிடுச்சா மம்மி? இன்னும் வேகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவோட ப்ராசஸ் இப்படி தான். பருப்பெல்லாம் ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாதம், பருப்பு இது பண்ண பிறகு லைனாக டக்குன்னு அடுத்த வேலை ஆகிடும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா, பூஜை டைமில் வந்து நிறைய லேட் ஆகும் அப்படின்லான்னு. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் எல்லா வேலையும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ஆகட்டும். நான் பூஜை வேலை வந்து பாதி போய் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பூஜை சாமான் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா தொலைக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி விபூதி போட்ட பிறகு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா 4 படை கூட உங்களுக்கு பூஜை சாமான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நான் இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் விபூதி போட்டுட்டேன். இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டா பூஜை வேலை ஆல்மோஸ்ட் டன். எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ எல்லாத்துக்கும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடணும். ஸோ எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமா தான் திரி போடணுமா. ஸோ அம்மா வந்து அதை சொல்ல சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இது நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்கினோம், 199. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி விளக்குக்கெல்லாம் ஊற்றும் போது. சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அவரைக்காய் வந்து அரைஞ்சி வச்சுட்டாங்க. அவரைக்காய் சாம்பார். முருங்கைக்கீரைக்கு நம்ம பருப்பு மொத்தமாக ஒரு 4 கிழமையிலே நம்மளுக்கு அப்பப்போ வேக வைக்க தேவையில்ல. பருப்பு நம்ம மொத்தமாக வேக வச்சிட்டோம்னாக்கா அது கடையிறதுக்கு முன்னாடியே முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடைஞ்சிட்டதுக்கப்புறம் படசலுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு. அது மாதிரி எடுத்து நம்ம ஒரே முட்டை வேக வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேலை சீக்கிரமாக ஆகும்.
ஸோ இப்போ குக்கர்லேயே வந்து அம்மா சாம்பார் வச்சுருவாங்க 1 pot டிஷ் மாதிரி. இந்த ரெசிபியெல்லாம் வந்து ஆல்ரெடி அம்மா போட்டிருக்காங்க. ஸோ பருப்பு வந்து நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அவரைக்காயை அதிலே போட்டுக்கலாம். எல்லாம் ஏன்னா 1 pot டிஷ்ன்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாம் தாளிச்சிட்டு ஒன்றா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சாம்பார் வந்து குயிக்காகிடும். இந்த மாதிரி பூஜை பண்ணுற டைம் மட்டும் கிடையாது, நாங்கள் யூஸ்வலாகவே வந்து சாம்பார்லாம் கூட வந்து குக்கர் இந்த முருங்காய் மாங்காய் அந்த மாதிரி போட்டால் தான் வந்து பாத்திரத்தில் செய்வாங்க அம்மா. இது வந்து குயிக்காகிடும். ஸோ இப்போ இதில் வந்து அப்படியே வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ இந்த ரெசிப்பியும் நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாமி கும்பிட்ற அன்றைக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணவே மாட்டோம், ஆனால் கரெக்டாக இருக்கும்ல மம்மி. எப்படி கரெக்டாக மற்ற டைம்லலாம் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் காரம் உப்பு சரியாக இருக்கான்னு. ஆனால் இந்த சாமி கும்பிட்ற அன்றைக்கி மட்டும் அது என்ன ஸ்பெஷல்னே தெரியல, நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு 2 விசில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட குயிக் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 2 விசில் வச்சா ரெடி இல்லாமே. அவ்வளோதான். ஸோ சாம்பார் ரெடி ஆகிற அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணாக்கா நம்மளோட சாம்பார் வந்து ஒரு 5 minutesல ரெடி ஆகிடும். விசில் வந்து நல்லா 2 விசில் வந்து பார்த்திங்கன்னா 5 minutesலேயே வந்துடும். கிருத்திகைக்கு முருங்கைக்கீரை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அன்றைக்கி மட்டும் நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு படையல் போடுறதுக்கு கண்டிப்பாக முருங்கைக்கீரை செய்யுங்க. இப்போ நான் முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது பொரியல் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு பருப்பு போட்டு பொரியல் பண்ணுறது. பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். கீரை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். உளுந்து செவந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய், இந்த 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதும் அந்த கீரைக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த தண்ணி கொதிச்ச பிறகு போடணுமா? போட்டாக்கா கீரை வந்து நல்ல ஒரு மெத்துன்னு வெந்திருக்கும். கொஞ்சமாக உப்பு போடுங்க. முருங்கீரை வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு போடுறீங்க. அது வந்து தண்ணி கொதிக்க வச்சு போட்டோம்னா கீரை நல்லா மெத்துன்னு வேகும். நீங்கள் ஃபஸ்ட்டே கீரையை போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரையாகவே இருக்கும் கீரை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வேகும். அதனால இந்த மாதிரி செய்யுது. பின்னாடி ஒரு பின்னாடி ஒரு கருவேப்பிலை மரம் வளர்ந்துருக்கு. அந்த கருவேப்பிலை மரம் யாருன்னா காவையை வச்சு தியா பாப்பா போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கீரை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் அம்மா சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விசில் வந்துருக்கு. 2 விசிலா? வந்து 2வது விசிலும் வந்துடுச்சு. ஸோ இந்த விசில் வந்து இதான பிறகு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. தட்ஸ் இட். ஆஃப் பண்ணிட்டாங்க. கொதிக்கிற தண்ணியில் வந்து கீரையை போட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மூடி வைக்கணுமாம்மா? ஆமாம்மா, மூடி வைக்கணும். அது வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் நல்லா. இப்போ மூடி வச்சுங்க. தண்ணி ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு. அதே மாதிரி கீரைக்கு வந்து உப்பு அளவு கூட கம்மியாக போடணும்லம்மா? நிறைய போட்டால் சாப்பிடவே முடியாது. கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள்.
ஜவ்வரிசி சேமியா போட்டு எப்படி பாயசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த ஜவ்வரிசி அதில் போட்டுட்டா நல்லா மேலே இந்த மாதிரி வரும் கொதிச்சு. நீங்கள் தண்ணி கொதிக்காத போட்டிங்கன்னா அது வந்து அடியில் அப்படியே தங்கிடும், அடி பிடிச்சிடும். அதனால இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறினதுனால நம்மளுக்கு தண்ணி கொதிக்க வச்சு போட்டதுனால நல்லா இப்படி கொதிக்குது. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம சேமியா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். தண்ணி கொதிக்கிறதுலையும் 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேமியா அதில் போட்டுக்கலாம். என்னம்மா வந்து கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? போய் திருப்பி ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்கள். அளவு எப்படி மம்மி சேமியா அண்ட் ஜவ்வரிசி செய்யும் போது? அதாவது ஜவ்வரிசி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 2 பங்கு சேமியா போடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். 50 கிராம் 1 கப்பு ஜவ்வரிசினா 2 கப்பு சேமியா. அப்படி போட்டால் சேமியா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா வெறும் ஜவ்வரிசினா ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். அதனால் சேமியா சரி, ஓகே, ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது சும்மா அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணால் போதும், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு முருங்கைக்கீரை பொரியல், ரைஸு, சாம்பார், ரசம் ஆல்ரெடி காட்டிட்டேன். எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் பாயசத்துக்கு. இது லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சேமியாவில் அதில் போட்டுட்டு சேமியா ரொம்ப நேரம் வேக வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்தது வேறு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பார்த்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சர்க்கரை வந்து சேமியா நல்லா வெந்த பிறகு சர்க்கரை போடுங்க. முதலே போட்டுட்டிங்கன்னா அது சேமியா வேகாது. ஆல்ரெடி ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ சேமியா கொஞ்சம் வெந்த பிறகு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 300 சர்க்கரை போடுறேன். ஏன்னா 100 ஜவ்வரிசி 200 சேமியா. அதனால் ஸோ சர்க்கரை இப்போ பத்தலைன்னா கூட ஒன்றும் கவலைப்பட வேணாம். பூஜைலாம் பண்ண பிறகு நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா கூட அப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம்ல மம்மி? இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ சர்க்கரை போட்டோம்னா நம்ம மேலே வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகு மாதிரி தெரியும், ஷைனிங்காக தெரியும். அந்த மாதிரி இருந்தால் சர்க்கரை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சர்க்கரை போட்டோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி பருப்போடு தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். நெய் போட்டாச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நல்லா செவந்துடுச்சு. போதும். இப்போ பாயசத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைமாவது இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காவியாக்கு எப்படி பண்ணணும்னு. பாப்பா இல்லை, யார் அவங்க? சாய். சாய் இருங்க, அம்மு துணி தரேன். அங்கதான் இருந்துச்சு.
போடு. பிடிச்சிக்கோ அம்மா ஒரு கை, சாயரம்மா ஒரு கை பிடிச்சிக்கோங்க. ஏய் சூப்பர், காவியா சூப்பராக செய்கிறாளே ஒர்க்கு. சரி இப்போ ட்ரெஸ் பண்ணலாமா? ட்ரெஸ் போடு. வரேன் மம்மி. நீங்கள் போடுங்க. காவியா பாப்பு வேலை முடிஞ்சுதுங்களா? முடிஞ்சுதா வேலை? நோ சாயரம் குளிப்பாட்டிட்டீங்களா? சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். உனக்கு நான் வேலை கொடுத்தா நீ அவளுக்கு வேலை கொடுத்துட்டுருக்கியா? ஏன் பாப்பு? அவ குட்டி பாப்பா தானே. அம்மா அக்காவை செய்ய சொல்லுங்கடா. காவியா அக்காவை செய்ய சொல்லுங்கடா. நீங்க செய்யுங்க சொல்லுங்க. என்ன பண்றீங்க? வாஷ் பண்ணி வைக்கிறீங்களா? அக்காக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பேபி அக்காக்கு ஹெல்ப் பண்றியாடா? அக்கா கிட்ட கேட்டு வாங்குங்க. வெரி குட் பேபி, சூப்பர். கிளாப் யுவர் செல்ஃப், கிளாப். வெரி குட். சூப்பர், வெரி குட் கேர்ள்ஸ். Thank you baby. Baby thank you so much. வடைக்கு மாவு அரைச்சிட்டிங்களாம்மா? ஸோ இந்த வெள்ளை வடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் இல்லைம்மா வெள்ளை வடை. ஸோ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். அரை வடைக்கும் வந்து அம்மா வந்து அரைச்சிட்டாங்க. எல்லாமே மிக்சிலே அம்மா செஞ்சுருவாங்க. ஸோ ஈஸியாக ஆகிடும் வேலை. ஸோ நல்லா வந்து கொரகொரப்பாக அரைங்க எப்போவுமே பருப்பு வடைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன மம்மி போட்டிருக்கீங்க? வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து உப்பும் பச்சை மிளகாயும் நம்ம மிக்ஸி பருப்பு அரைக்கும் போதே அரைச்சிக்கோங்க. ஏன்னா பல்லில் படும் மிளகா, அதனால் நான் எப்பவுமே மிளகாயும் உப்பும் வந்து பருப்புலேயே போட்டு ஆட்டிடுவேன். ஸோ இப்போ இது 2 வடையும் சுட்டு எடுத்துட்டா நம்மளோட குக்கிங் வேலை முடிஞ்சுது. இப்போ பூஜை வேலை மட்டும்தான். பச்சரிசி முதல்ல அரைச்சிட்டு அதுலேயே வெல்லம் போட்டு அரைச்சிட்டு வெள்ளையாக இருக்குது. வெள்ளம் தண்ணியே ஊற்றலை, அந்த வெல்லம் போட்டதுலேயே கரெக்டாக போச்சு மாவு. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க முடியாது. அவ்வளோதான். இதுதான் பச்சை விளக்கு மாவு சொல்கிறது. இந்த மாதிரி வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் பூஜை வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து படையல் போட வேண்டியதான். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்டிகைக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா பச்சரிசி சாதம், அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், பால் பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல், பருப்பு வடை, மசால் வடை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். ஸோ கண்டிப்பாக கிருத்திகைக்கு முருங்கைக்கீரை செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வெள்ளை வடை. ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம படையல் போட்டுடலாம். வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இங்கே மாவிளக்கும் ரெடியாக இருக்குது. நெய் போட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ வச்சுருக்கேன். அண்டு குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றிடலாம். ஸோ பூஜை ரூமும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். போத வாங்க. என்ன கும்பிட்டீங்கடா? சாயா? சாய் தொட்டு கும்பிட்டு வாங்க.
தொட்டு கும்பிடுங்க சாய்க்கு. ம் ஆ இங்கடா சாய், இங்கடா சாய் தொட்டு கும்பிடு. ஆ சரி எழுந்துரு. அரோகரா முருகருக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இன்றைக்கான பூஜை வந்து முடிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணலாம். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா. டாடா, பை, டேக் கேர்.